பிரேமலதாவுக்கு ராஜ்யசபா சீட்டு நான் கொடுக்கலன்னு சொல்லி எல்லா இடமும் பிரபகண்டா பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டோம், அந்த ஒப்பந்தத்தை எல்லா இதுலேயும் மீட்டிங்லையும் காமிக்கிறாரு. உண்மையில் நடந்தது என்ன போட்டு உடைக்கிறேங்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னா 2000 நடந்தது 2024 எம்பி தேர்தல், 2021 சட்டசபை தேர்தலில் கடைசி நேரத்தில் காலை வாரிட்டு பிரேமலதா விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது டிடிவி தினகரனோட போய் சேர்ந்து ஒரு பணம் இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் 2024 எம்பி தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி பேசியிருக்காங்க. அப்போ ஒப்பந்தம் கையெழுத்து. அந்த ஒப்பந்தம் எப்படி, நீங்கள் உங்களுக்கு இத்தனை சீட்டு, 4 சீட்டோ 5 சீட்டோ எம்பி, ஒரு ராஜ்யசபா எம்பின்னு கையெழுத்து போட்டார் எடப்பாடி. இவங்களும் கையெழுத்து போட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே சட்டசபை தேர்தல் வரும். அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது தெரியுமா? 2026 காலியாகும் எம்பி ராஜ்யசபா எம்பி பதவியை தேமுதிகவுக்கு கொடுக்குறோன்னு போட்டிருக்காரு கையெழுத்து. இப்போ 2026 ராஜ்யசபா எம்பியும் காலியாகுது, தமிழ்நாடு சட்டசபை தேர்தலும் வருது. உடனே உங்க போய் பிரேமலதா ஒப்பந்தம் போட்டீங்க 2026, அதனால் எனக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுங்க அப்படின்ட்டாங்க. எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, சரிம்மா நான் சொன்னபடி கொடுக்குறேன், ஆனால் இப்போ வருதில்ல சட்டசபை தேர்தல், இதுக்கு எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கோங்க, நான் 2026 சொன்னபடி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உடனே பிரேமலதா அந்த கணக்கு வேறு, அந்த கணக்கு 2024 எம்பி தேர்தலான கணக்கு, அதுக்கு தான் ராஜ்யசபா. 2026 தனி கணக்கு, இது தனி பணம், இதுக்கு தனி சீட்டு அப்படின்னு இருக்காங்க. இதுதான் 2 பேத்துக்குள்ளே சண்டை நடக்குது. அப்போ அரசியல்வாதிகள் பாருங்கள், ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு இது பேரம், பணம், சீட்டு, ராஜ்யசபா, அது அந்த தேர்தலோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு இப்படித்தான் 2 பேத்துக்கும் சண்டை வந்திருக்கு. இப்போ தான் எடப்பாடி அதை வெளியில் போட்டு உடைக்கிறாரு. ஆக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, அது பார்த்துக்கோங்க, 24 தேர்தலுக்கு ஒரு பேரம், 26 தேர்தலில் திமுக பக்கம் போய் வேறு பேரம் பேசுவான், அந்த பேரம் அதோட முடிஞ்சது. எப்படி கொள்கைங்கிறதே இல்லையே அரசியல்வாதிட்ட. ராஜ்யசபா சீட்டு இத்தனை கோடி, இதுதான் இவர்களுடைய கொள்கை.